அனைவருக்கும் வணக்கம். சிவராத்திரியின் நன்மைகள். ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருவதுண்டு. இந்த நாளில் சிவபெருமானை வணங்குவதன் மூலம் வாழ்வின் அனைத்து வளங்களையும் பெற முடியும். சிவராத்திரியை பற்றி அற்புதமான தகவல்கள் அதிகமுள்ளன. சிவ சிவ என்று சொன்னால் போதும், துன்பங்கள் எல்லாம் திசை தெரியாமல் போகும். சிவமென்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள். சிவபெருமான் லிங்கமாக உருவமெடுத்த தினமே சிவராத்திரி ஆகும். நம சிவாய என்னும் மந்திரத்தை மனதில் நினைக்க எந்த தீமைகளும் நெருங்காது. மாத சிவராத்திரியின் மகிமையை சிவபெருமான் நந்திக்கு சொன்னார். நந்தி மற்றவர்களுக்கு சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன. மாத சிவராத்திரியானது தேய்பிறை சதுர்தசி இரவு கொண்டாடப்படுகிறது. இந்த சிவராத்திரி நாளில் சிவபக்தர்கள் விரதமிருந்தும் சிவாலயம் சென்று இரவு கண்விழித்தும் எம்பெருமானை வழிபடுவார்கள். சிவனை அதிகாலையில் வணங்கினால் நோய்கள் தீரும். பகலில் வணங்கினால் விருப்பங்கள் நிறைவேறும். இரவில் வணங்கினால் மோட்சம் கிடைக்கும். சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் வீற்றிருக்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்களிலிருந்து விடுபடலாம். ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது 100 அசுவமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரக்கூடியது. சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவ பூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். சிவராத்திரியில் விரதமிருந்து வழிபட்டால் புத்திர தோஷம், திருமண தடை என அனைத்து துன்பங்களும் நீங்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.